டுடே நம்ம மேத்ஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வேகம் தான் பார்க்க போறோம். ஸோ வேகம்ல சராசரி வேகம் பார்க்க போறோம். சராசரி வேகம் அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை கூட்டி நம்ம டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி கிடையாது. சேம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். என்ன அப்படின்னா ஒரு மனிதன் பைக்கில் பியில இருந்து கியூ என்ற இடத்திற்கு 64 கிலோமீட்டர் பெர் வேகத்திலும் பின்பு கியூல இருந்து பிக்கு அப்படியே ஆப்போசிட்ல வராங்க. ஸோ அப்ப வேகம் வந்து 16 கிலோமீட்டர் பெர் வேகத்தில் இருந்தால் அதன் சராசரி வேகம். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்தி கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கான சராசரி வேகத்துக்கான ஃபார்முலா 2v1 v2 divided by v1 plus v2. சேம் இந்த v1 v2 அப்படிங்கறதா நம்மளுக்கு என்னது வேகம். சோ இதுல கொண்டு போய் கொடுத்திருக்க வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 2 × 64 × 16 by 64 plus 16. அப்ப 2 × 64 × 16 by 80. சேம் இதை கேன்சல் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிட வேண்டியதான். ஓரன் 2 நளிரன் 8 அடுத்து ஒரு 0 அடுத்து பைத்தனாங் 40 இங்க 16 நாங்க 64 மறுபடியும் 2 10 8 16. அப்ப 8 × 16 பெருக்கனா 128 பை கீழே என்ன இருக்கு 5. சேம் இதை கேன்சல் பண்ணுங்க. ஓரஞ்சு 5 ஈரஞ்சா 10 மீதி 2 ஐயஞ்சா 25 மீதி என்ன இருக்கு 3. ஸோ பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்த்தோம்னா 6 30. அப்ப இப்ப சராசரி வேகம் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு 25.6. அப்ப இதற்கான ஆப்ஷன் வந்து என்னது 25.6 கிலோமீட்டர் பெர் அவர். ஆப்ஷன் ஏ. இதே மாதிரியே தான் உங்களுக்கு ஒரு கணக்கு கொடுத்துருங்க. ஸோ அதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.